ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பால், நெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். சுகர் நம்ம தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ஜாரில் போட்டு நம்ம பிரெட் கம்ஸ் மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம், பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டை. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஸ்வீட் பிரெட் தான், ஸோ நம்ம சுகர் சேர்க்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை நம்ம நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 டம்ளர் பால் எடுக்கிறேன். நம்ம பால் வந்து எதுவுமே வந்து ப்ரெட்டுக்கு மில்க்கு எதுவுமே நமக்கு ரேஷியோ கிடையாது. பாலும் இதுவும் நம்ம ப்ரெட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு பால் தேவைப்படும் நமக்கு. நம்ம அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக இவ்வளோ தான் பால் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை, நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 2.5 டம்ளர் பால் எடுத்தேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் 2 டம்ளர் இருந்தது. நான் அதுக்கு 2.5 டம்ளர் கிட்ட பால் சேர்த்துருக்குறேன். நம்ம ஒரே தான் சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டிப்பட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த பால் இருக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம கிளறிக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது கெட்டியாக வந்துடுச்சு அப்படின்னா அல்வா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு நம்ம பால் வேணும் அப்படின்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஊற்றி காய்ச்சாத பால், கொஞ்சம் கெட்டியான பாலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டேன். நான் 2 டம்ளர் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ்க்கு 2.5 டம்ளர் கிட்ட பால் சேர்த்தேன். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இப்போது ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி ஏற்கனவே எடுத்து வைக்கிறத விட அப்போதைக்கு நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அப்போதைக்கு பொடி பண்ணுறதுக்கு நமக்கு 1-2 ஏலக்காய் பொடி பண்ண முடியாது அப்படின்னா நம்ம 1 ஸ்பூன் சுகரோடு சேர்த்து 2-3 ஏலக்காவை நம்ம அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா நமக்கு இது ஏற்கனவே ஸ்வீட் பிரெட் தான், ஸோ நம்ம சுகர் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கணும். நீங்கள் ப்ரெட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதில் சுகர் இல்லை அப்படின்னா 1.5 டம்ளர் கிட்ட கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆரம்பத்திலே நம்ம பால் ஊற்றி கெட்டிப்படாமல் கிளறவும் இப்போ நம்ம சர்க்கரை போட்ட பிறகு கெட்டியே படலை. இப்போ நான் குங்குமப்பூ பாலில் கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வேணான்றவங்க இந்த மாதிரி குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணோன்னாலும் நல்ல ஒரு கலராக இருக்கும். இதோட வாசமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இது நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எதுலேயுமே ஒட்டாமல் நமக்கு வந்துருச்சு. இப்படி நமக்கு ஒட்டாமல் வரும்போது அல்வா பதம் வந்துருச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதில் பார்த்திங்கன்னா செர்ரி வச்சுருக்கேன். நம்ம வேணும்னா மேலே நம்ம முந்திரி பருப்பு கூட வச்சுக்கலாம். நமக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ மேலே வச்சுட்டு இது குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.